வணக்கம். நான் மீரா கதிரவன். அவள் பெயர் தமிழரசி, விழித்திரு. இப்போ ஹபீபி படத்தோட இயக்குனர். ஹபீபி படம் எடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா நம்மளோட ஒன்றுக்கு ஒன்றா பழகி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக, உறவினர்களாக, மாமன் மச்சான் உறவு சொல்லி ரொம்ப நேசமாக, பாசமாகவும், பிரியமாகவும் வாழ்ந்துட்டுருக்க ஒரு குறிப்பிட்ட மக்களை தொடர்ச்சியாக வேற ஒன்றாக சித்தரிக்கக்கூடிய படங்கள் சமீப காலமாக அதிகரிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் இந்த சமூகத்திலேருந்து ரொம்ப விலகி போனவங்க. அவங்க நிறைய கற்பிதங்கள் அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா தீவிரவாதிகள், அவங்க முரடர்கள், அவங்க தேசப்பற்று இல்லாதவர்கள், இப்படின்னு நிறைய தவறான புரிதல்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய சரியான வாழ்வு ஒன்று இருக்குது, சரியான மனம் ஒன்று இருக்குது. அதை நம்ம இந்த ஜனங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா நினச்சேன். ஹபீபி அப்படி தான் தோணுச்சு. ஏதோ ஒரு இடம், இந்த படத்தில் வரக்கூடிய இடம் உங்கள் ஊர் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கேரக்டரு உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய யாரோ ஒரு மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. இந்த அப்பா உங்களுடைய அப்பாவை தெரிவார். இந்த அம்மா, தங்கச்சி, சித்தப்பா எல்லாருமே உங்களுடைய தங்கச்சியாக தெரிவாங்க. ரொம்ப அசலாக நீங்களே இந்த கதையை படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு உணர்வை தரும். அது இந்த படத்தில் எடுத்துக்கணும். இந்த படத்துடைய கதாசிரியர் விஎஸ் முகமது அமீன் கடையனூரை சேர்ந்தவர். அவர் எழுதின நெய்தல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை படிச்சுட்டு தான் நான் இந்த படம் பண்ணணும்னு நாங்கள் சந்தித்து பேசுகிறோம். என்னுடைய பக்கத்து ஊர் கடையனூர். நான் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திரிகூடபுரம், அதாவது மேலே சுக்கம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஊர் தான் என்னுடைய ஊர். எங்களுக்கு எல்லாமே ஆக்சஸாக இருக்கிறது அந்த கடையனூரில் தான் இருக்கும். நாங்கள் இப்போ மசாலா அரைக்க போகிறதுலேருந்து ஒரு மாத இதழ் வாங்கிட்டு வரணுங்கிறது வரைக்கும், ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுல எல்லாமே எங்களுக்கு கடையனூர் தான் அதிகமாக நாங்கள் இப்போ எங்களுடைய பயன்பாட்டுக்குள்ள இருந்த ஊர். இப்போ அந்த ஊரை பற்றி சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கேள்விப்பட்டு வந்துகிட்டே இருந்துக்கிறேன். அப்போ அந்த ஊரில் நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்க்கையில் இருக்கிறவங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டு வாழ்க்கைக்காக நேர்ந்து விடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய கதைகளில் படம் பண்ணணும்னு தோணுச்சுனால கடையனூர் தேர்வு செஞ்சோம். இது சொல்லப்படக்கூடிய ஒரு நெரேட்டிவுக்கு ஒரு கவுண்டர் நெரேட்டிவாக ஒன்று பண்ணியிருக்கோம். வெறுப்புக்கு பதில் நாங்கள் ஒரு அன்பை காட்டுறோம். நாங்கள் ஒரு இருளுக்கு ஒரு பதில் ஒரு வெளிச்சத்தை காட்டுறோம். ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். அந்த கெட்டவர்களாக சித்தரிக்கப்படும் போது நல்லவர்களான அவங்களுடைய உலகம் ஒன்று இருக்குது, நல்லவர்களான அவங்களுடைய மனசு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம எடுத்துருக்குறோம். மேபி அது இன்றைக்கி காலகட்டத்தில் வெறுப்பு ஒரு அரசியலாக இருக்கும்போது அதுக்கு எதிராக நம்ம அன்பை தேர்வு செய்யும்போது அந்த அன்பு ஒரு அரசியலாகவே மேபி மாறலாம். அதனால் அவருக்கு ஹபீபியே ஒரு அரசியலாக தான் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்கப்படலாம். 110 வருஷத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை பதிவாகவே இல்லை. இப்படி ஒரு ஊருக்குள்ளே கேமரா போனதே இல்லை. இப்படி ஒரு மக்களோட மொழியை கேட்டதே இல்லை. இப்படி ஒரு மக்களுடைய உடையை பார்த்ததில்லை. இப்படி ஒரு மக்களுடைய அன்றாட பாடுகளை நம்மளை பார்த்ததில்லை. எவ்வளவோ கதைகளை பார்த்துருக்கோம். எவ்வளவோ கதைகள் நம்ம இங்கே ஒரு பூச்சிக்கு, பாம்புக்கு கூட ஒரு சினிமா இருக்குது, ஈக்கு கூட ஒரு படம் இருக்குது. ஆனால் நம்மளோட ரத்தமும் சதையுமே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான ஒரு முழுமையான சினிமா இல்லை. அது சாத்தியமாக இருக்கிறதே இந்த படத்துடைய பெரிய தனித்துவம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழக்கூடிய இஸ்லாத்தை ஏற்ற, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கை படம் தான். முஸ்லீம் படம்னு அதை சொல்ல முடியாது. முஸ்லீம்களுடைய வழிபாடு எல்லா பக்கமும் வேறையாக இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது, லைஃப் ஸ்டைலுங்கிறது வேறையாக தான் இருக்குது. ஸோ அதனால் முஸ்லீம்ஸை அவங்க இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சர்டன் பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல் தான் படம். கூடுதலாக என்னென்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பக்கத்து நாடு தானே. நம்ம ஊர் படங்கள் எங்கேயோ உலகத்தில் எவ்வளவோ தூரத்தில் கண்காணாத மூளைக்கெல்லாம் நம்ம படம் போய் வரும்போது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தொப்புள்கொடி ஊருக்கு நம்ம பண்ணணும் இல்லையா, அதுக்கான ஆசை தான். மலேசியா, துபாய், சிங்கப்பூர், யூரோப் கண்ட்ரீஸில் இப்போ இந்த வர வாரம் யூஎஸில், லண்டனில், கனடாலலாம் ரிலீஸ் ஆகுது. எல்லா இடங்கள்லையுமே பரவலான கவனத்தை பெற்று, பரவலான பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் பெற்று, நிறைய எமோஷ்னலாக என்கிட்ட பேசுகிறவங்க ரொம்ப கனெக்டடாக பேசுகிறாங்க. இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 13 சென்டர் வரைக்கும் முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
இனி அடுத்தடுத்து காட்சிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திரையரங்குகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து. கிழக்கு இஸ்லாமியர்கள் குறித்து படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா மொழியால், வட்டார மொழியால், உணவால் நம்மளுடைய பின்பற்றக்கூடியதில் வேணால் சில மாற்றங்கள் இருக்கலாம் ஒழிஞ்ச உணர்வு ரீதியாக ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு வந்து. அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் என்னங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் இந்த ஊரில் இருக்காங்க, பிடிச்ச ரைட்டர்ஸ் இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியான ஒரு படத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வந்து. ஒரு முஸ்லீம் படத்தை ஒரு முஸ்லீம் ப்ரொடியூசர் தான் பண்ணணுங்கிறதே தூக்கிற மாதிரி இலங்கை படத்தை இலங்கை மக்கள் தான் பண்ணணுமா, அப்படி இல்லை வந்து. ஒரு இலங்கை அல்லாத இலங்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த படத்தை பண்ணால் தான் அது சரியான அறமாக இருக்க முடியும். அதனால் இலங்கை மக்கள் குறித்து படத்தை இலங்கை மக்கள்கிட்டே பணம் வாங்கணுங்கிற அப்படி நோக்கம் எதுவுமே இல்லை வந்து. அப்போ எதிர்காலத்தில் இப்படி ஒரு இலங்கையை அடிப்படையாக வச்சு ஒரு படம் ஒன்று கட்டாயம் தயாரிப்பீங்க நாங்கள் நிச்சயமாக 100% அதுக்கான திரைக்கதை எழுதிட்டு இருக்கேன். அது ரொம்ப கடுமையான காலகட்டத்தை பற்றியே பேசக்கூடிய ஒரு கதை இருக்குது. இஸ்லாமியர்களுடைய கதையை வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து எவ்வளோ தூரம் காயப்படுத்தப்பட்டாங்கன்னு சமீப காலமாக நம்ம பார்த்த ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த திரைக்கதை பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கும். வந்து ஒரு சர்வதேச அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு படமாகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.